ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் விருச்சிக ராசிக்காரருக்கு இனிதே மனசு. ராசிநாதன் ராசியை பார்க்குறாரு. எத ஒரு குடுப்பன. குருவோட பார்வை, ராசிநாதனுடைய பார்வை எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மாரி உங்கள வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டுக்குள்ள கொண்டு போய் விடுது விருச்சகத்திற்கு. நெறைய பேருக்கு இடமாற்றம் கட்டாயமாக உண்டு. இருக்கிற இடத்த மாறுவீங்க. ஒண்ணா வீடு மாற்றம், இடம் மாற்றம், வண்டி மாற்றம், தொழில் மாற்றம். ஏன்னா 4ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு அமர்ந்து 5ஆம் பார்வையா உங்கள பார்க்குறாரு. அது உங்களுக்கு 9ஆம் இடம். அப்ப ஏதோ ஒரு பாக்கியத்தின் அடிப்படையில் வாகனம், வண்டி வாகனம், குழந்தை எல்லாம் பாக்கியத்தின் அடிப்படையில் தாங்க கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த தடவ வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. காரிய சித்தி நடக்க போகுது. கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துக்கு மாறியே தீருவீங்க. ஒரு வீட்ல இருந்தா இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கான யோகம் உங்களை நோக்கி வரும். நீங்க வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளிடம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. செவ்வாய் அப்படின்னா வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். இந்த ஸ்கின் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நாயி, அதுக்கப்புறம் வந்து மிருகங்கள் எல்லாமே செவ்வாய் தான். கூரிய பல்லுள்ள மிருகங்கள். அந்த மிருகங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரு? விருச்சிக ராசிக்காரங்க. இந்த தடவ. ஓகே. அத தாண்டியும் நெறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லது வந்து சேரப்போகுது. ஒரு 12, 15 வருஷத்துக்கு அப்புறமா. 2, 3 ஏழ்ரை போயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்க போறீங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டம். இந்த பக்கம் குருவும் பார்க்குறாரு, இந்த பக்கம் ராசிநாதனும் பார்க்குறாரு. வேற என்ன வேணும் விருச்சிக ராசிக்காரருக்கு? சசிமங்கல யோகம் உருவாக போகுது. செம்மையா இருக்கு. லேண்ட் பிரச்சனை, இல்ல பிரச்சனை, இட பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. நல்ல புதன் வேற வக்ரம் இருக்காரு. அவர் 11ஆம் வீட்டு அதிபதி. கொஞ்சம் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா, மூலிகைகள் மூலமாக சில நல்லவைகள் நடக்கும். நெறைய மூலிகை பார்க்க போறீங்களோ? திடீர்னு சித்தா, ஆயுர்வேதிக்ன்னு உங்களுடைய இத மாத்திக்க போறீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவ பண்ணுவீங்க.